ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் பழைய சாதத்துக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 7 8 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பொடிச்சு பொடிச்சு வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நம்ம அப்படியே போடுறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்து போடும்போது நல்லா மணமாக இருக்கும் தக்காளி தொக்கு வந்து. வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் நாங்கள் வந்து திருநெல்வேலி பக்கம் வந்து பல்லாரின்னு சொல்லுவோம், அதனால் வாயில் பல்லாரின்னு வருது. அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த பல்லாரி, அந்த கருவேப்பிலையெல்லாம் வேகும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சு அந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ தக்காளி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வேணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்து தக்காளி தொக்கு செய்யுங்க, அருமையாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கிண்டி விடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படி கிண்ட நல்லா அப்படி குழஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு மூடிக்கோங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்கும்போதும் நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்புறம் தட்டத்தூர் எடுத்துகிட்டு மறுபடியும் கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஊற்றவே கூடாது. அந்த தக்காளியில் ஏற்கனவே தண்ணி விடும், அதுலேயே நல்லா வதக்கி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு. வதக்கினதுக்கப்புறம் வாய் உலருது. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏற்கனவே பயங்கர வெயில், தக்காளி நல்லா சூப்பராக நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். கட்டாயம் தக்காளி தொக்கு நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தக்காளி தொக்கு. அதுக்கப்புறம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
பேச்சுலருக்குலாம் இது சூப்பரான ரெசிபி. கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சிடலாம். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எண்ணெய் மேலாக்க பிரிஞ்சு வந்துட்டு லாஸ்ட் டைமில் மறுபடியும் கருவேப்பிலை கொஞ்சம் அப்படி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் மணமாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு வந்து வெளில வச்சோம்னா ஒரு 15 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா 1 மாதங்கிட்ட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்களேன் இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்ட்டு. தக்காளி தொக்கு செமையாக இருக்குது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. அந்த தக்காளி தொக்கை தூர ஒரு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக இருக்கா அதில் கொஞ்சம் ஒரு குத்து சோறை ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி அந்த சாப்பாடு அதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் செய்யுங்க நீங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அது வேஸ்ட்டாகவும் போகாது. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதை விரவி சாப்பிடும்போது. அது மண் சட்டினா இதை விட சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த விரவி வச்ச அந்த சாப்பாடில் இந்த தக்காளி தொக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போமா? ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு எண்ணெயாக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டு. தக்காளி தொக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா எல்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி அப்புறம் பெரிய வெங்காயம் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. மறுபடியும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கறதுக்கே சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செம சூப்பர். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.